என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இந்த பொண்ணு ஒரு லவ் பண்றேன். இவங்க அப்பனும் இவங்க அண்ணங்காரன்னு தத்துறாங்க. இந்த காலத்துல காதலுக்கு எதிர்ப்பா மாப்பிள இந்த மூஞ்சி பாரு அடி வாங்கிக்குது. டேய் அது மூஞ்சி அடி வாங்கினா உனக்குனாடா? இல்ல மாப்பிள இந்த மூஞ்சில ஒரு ஆள் அவன் லவ் பண்றான்னு அதனால சொன்னேன். காதலுக்கு கண்ணு இல்ல புரியுதா? புரியுது. இதுக்கு மூக்கம் சரியில்லை கண்ணும் சரியில்லை மூஞ்சும் சரியில்லையா. அதாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இருயா நீங்க கவலைப்படாதீங்க. உங்க காதலை எவன் பிரிச்சாலும் அவனை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண போற? பிரிக்கிறவங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்க போறேன்னா மாப்பிள்ள சும்மா எதனா பேசணும்னு பேசிட்டு இருக்காதடா. இவங்களை யாரு பிரிக்கிறாங்களோ அவங்கள உண்டுலன்னு பண்ண போறோம். நாத்த பண்ணி தொலைக்க போறியா? டேய் இந்த மூஞ்ச பார்த்து உனக்கு எப்படி லவ் வந்துச்சு? நான் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக நின்று இருப்பேன். அந்த நேரத்துக்கு இவ வருவா. அப்புறம் என்ன நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். உடனே முத்து ஊத்திடுச்சு. மாப்பிள நான் இது வரைக்கும் காஞ்சி போன பசங்களை தான் பாத்துக்கிறேன். இப்பதான்டா நான் காஞ்சி போன ஒரு பொண்ணை பாக்குறேன். டேய் மாப்பிள்ள டிராவலாதடா பேசாதடா. கிட்ட வந்துட்டு போறாங்க. இப்ப நான் என்ன பண்றது? நீ கவலைப்படாத. ஒரு லாரி ஃபுல்லா ஆள் வந்தாலும் நானும் என் மாப்பிள்ளைய நின்னு ஃபைட் பண்றோம். டேய் நீ ஃபைட் பண்ணு நான் என்ன சாகுறா? மாப்பிள்ள இப்ப நீ ஒரு காதலுக்கு ஹெல்ப் பண்ணாதான் உன் காதல் ஒழுங்கா இருக்கும். புரியுதா இல்லையா? இந்த விளக்கான கதெல்லாம் நான் கேட்கல. நீ ஹெல்ப் பண்ணியா? நீ ஹெல்ப் பண்ணி என்னெல்லாம் சாகாத பச்சேந்தி. உனக்குனா எங்கன்ற கல்யாணம் நடக்க போகுது. அப்படி உனக்கு பொண்ணு கிடைச்சாலும் ஒரே நாள்ல ஓடி போயிட்டா. என் சாப பலிக்குதா இல்லையான்னு பாடுறா. எப்பா சாமி நானும் ஹெல்ப் பண்றேன். நீ சாபு விட்டு வாய்க்க பந்தாடுறாத. ஓகே மாப்பிள்ள இப்படிதான் இருக்கணும். இந்த மூஞ்சிய பாரு கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இதுக்கு லவ்வா? ப்ளீஸ் என் லவ் சேர்த்து வச்சிருங்க. இருடா அதுதான்டா இப்ப ஒன்னா சேர்ந்துக்கிறான். மாப்பிள்ள இப்ப என்ன பண்ணோம்? வரட்டா அவங்க கேக்குறாங்க வாங்க. ஏய் வராங்க. தைரியமா இருங்க தைரியமா இருங்க. ஏய் வாங்க வெளியே வாங்க. வா கிட்ட வாங்க வா. எங்களை காப்பாத்துங்க. என்ன வயசு இது? ஏய் வெளியே வா. நீலாம் ஒரு தங்கச்சியா? அப்பயே உன்னெல்லாம் விஷம் வச்சு சாவ வச்சிருக்கணும். ஹலோ இருங்க. அவங்க விருப்பப்பட்டு லவ் பண்ணிருக்காங்க. அவங்க லவ் பிரிக்கிறது நீங்க யாரு? அந்த பொண்ணோட அண்ணன், அந்த பொண்ணோட அப்பா, அந்த பொண்ணோட அம்மா. இதுக்கு மேல என்னடா வேணாம் வெண்ண? மாப்பிள்ள டியர் மாதிரி வசந்தா பேசுறான் மாப்பிள்ள. நீ கம்முனு. ஏய் இது லவ். இவங்க காதலை பிரிக்க பார்த்தா ஆயிட வம்பு. கீழே போடுற அந்த கொம்பு. ஏய் சலாமியா ஆலமியா கொலாமியா கிலாமியா. யோ காலிகள கறி நான் ஓவரா குரல் குடுக்குற. என் மாப்பிள்ளைய விட்டானா உன்னை பிஸ்கட் ஆகிடுவான். ஏய் நீங்க தேவையில்லாத அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இது நல்லா இல்ல. ஏய் ஏன் நல்லா இல்ல? சின்ன நிசுக்கு லவ் பண்றீங்க அதை பிரிக்க பாக்குறீங்க. அடியே உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நல்லா பண்றடி நீ. இதாங்க வளர்த்துருப்பீங்க. ஒருவேளை சோறு போட்டிருப்பீங்க, துணி எடுத்து குடுத்துருப்பீங்க. இது ஒரு மூஞ்சி. நல்ல மூஞ்சி வளர்த்துருந்தா கூட பரவாயில்ல. ஆனா சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி நல்லா கலையக்கட்டா மாப்பிள்ள நீ கம்னூர் மாப்பிள்ள. சொல்லுங்க இது ஒரு மூஞ்சா? இந்த மூஞ்ச பெத்து போட்டு இதுக்கு வர அக்கறையா ஓடியாடுறீங்க. ஏய் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தாண்டா. அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் இந்த பெத்தவளுக்கு அவ பொண்ணு. இது பொண்ணு மாதிரி இல்லையா? நல்லா சொறி சொருங்க அந்த பொண்ணு மாதிரி இருக்குதே. டேய் என் தங்கச்சியை பத்தி பேசி உங்களுக்கு எல்லாம் எந்த அருகதே இல்ல. அவரோட அழகு பாத்தியா? அமெரிக்கால இருந்து வந்தாங்க, ஆஸ்திரேலியால இருந்து வந்தாங்க, ஜப்பான்ல இருந்து வந்தாங்க, ஏன் ஆப்பிரிக்கால கூட இருந்து வந்தாங்க. ஏத்துக்கு இந்த மூஞ்ச பாக்கிறதுக்கு வந்தாங்க. உலக அதிசயத்துல உனக்கு இதுன்னு பாக்கிறதுக்கு வந்தாங்களா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏய் வா உனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கிளம்ப பண்ணிக்கிறேன் வா. வாமா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறேன். வாமா வாமா. உனக்காகத்தானே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூப்பிட்ட உடனே போற. அம்மா அப்பா அண்ணா. என்னடா உயிர் காதல் உண்மை காதல் என்ன? அவங்க கூப்பிட்ட உடனே போயிடுச்சு. சொல்லு ஜொல்லா. ஏய் உன் பேர் ஜொல்லா? என் பொண்ணை பார்த்து ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் ஜொல்லு விடுவாங்க. அதனால என் பொண்ணுக்கு நான் ஜொல்லுன்னு பேர் வச்சுட்டேன். ஆமா அப்படியே உலக அழகி உங்க பொண்ணு. ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் பார்த்து ஜொல்லு விட போறாங்க. இதெல்லாம் தேவையாமா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா தங்கச்சி? திட்டாதடா. நம்ம பொண்ணுதான் நம்ம கூப்பிட்டோன்னே வந்துட்டால. அப்பா உனக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்கிறமா? நீ ஏமா கண்ட பதேசிக்கிட்டுல போறா? பாடுறா உன்னை பரிதேசின்றாங்க. அந்த பொண்ணு பாட்டுன்னு கம்னு கெடுக்குதா? இப்ப என்ன பண்றது? எனக்கு அந்த பொண்ணுதான் வேணும். அந்த பொண்ணு இல்ல என்னப்பா பண்ணுவா? நான் தற்கொலை பண்ணி தவிர எனக்கு வேற வழியே இல்ல. ஏய் இப்ப கேக்குறேன் என் தங்கச்சி கட்டின்னு உனக்கு ஆசைக்குதா? ஆமா. அப்போ நிலம் வீடு வாசல் சொத்து எல்லாம் என் பேர் மேல எழுதி வைக்கிறியா நீ? இதெல்லாம் எழுதி வைக்கணுமா? எழுதி வச்சா என் தங்கச்சி உனக்கு. அப்படி இல்ல நான் வெளிநாட்டு மாப்பிள்ளை பாப்பேன். வெளிநாடு வெளிநாடுன்றான் அவனா? என்னடா அவன் சொல்றது ஒத்துக்கிறியா? இங்க பேரு உன் சொத்தெல்லாம் அவன் எழுதி வாங்கிக்கணும். உன்னை நடுத்தருவுல நிக்க வச்சிருவான். புரிஞ்சுக்கோ. அவன் ஆளை பார்த்தாலே சரியில்லை. உன் நாளுக்கு தான் சொல்றான். சொல்லு சொத்தா இல்ல என் தங்காச்சியா? எனக்கு உன் தங்கச்சி தான் வேணும். எனக்கு சொத்து வேணாம்.
அடா பாவி, அந்த 5 பைசா மூஞ்சுக்காக எல்லா சொத்தையும் எழுதி குடுத்துறியா? சொத்து இருந்தா தானே, தான் இல்லையா? சூப்பர்ரா. சரிப்பா சரிப்பா, நீ வந்து சொத்தை எழுதி குடுத்துரு. அப்புறம் நான் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ள வா மாப்பிள்ள, ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்றோம், அந்த மண்டபத்துல சொத்து நீ எழுதி குடுத்துற. சரி மச்சான். அது ஒரு மூஞ்சி, அதுக்கு இவன் சொத்தை எடுத்தாரு போறானா, நல்லா ஏமாற போறான். ஏய் மாப்பிள்ள, அவன் ஏமாளி இல்ல, அவங்க தான் ஏமாற போறாங்க. அவன்கிட்ட எந்த சொத்துமே இல்லையா. சொத்து இல்லைன்னா அதுதான் உலக ஐஸ்வர்யா, அது மூஞ்ச பார்த்தாக்கா வாங்கி வர மாதிரி தான் இருக்குது. அது என்னமோ கரெக்டு தான். சொத்தை குத்து கல்யாணம் பண்ணா கூட அது யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. வா போலாம்.